பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய பெண்கள் கூடுகையில் இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 2:9 வாசிக்க கேட்போமா? யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். இன்னொரு முறை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனைவி என்பவள் சரீரத்தில், மனைவி என்பவள் மனிதனுடைய சரீரத்தில் பாதி என்பார்கள். அப்படி தானே சொல்லுவாங்க, உலகம் சொல்லும். மனைவி என்பது யார்? சரீரத்தில் பாதி என்பார்கள். அப்படிதான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி நம்முடைய வேதத்தில் கடவுள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்ப்போமானால் ஏற்ற துணையாக ஏவாளை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இது நிமித்தம் அவன் என்ன பண்ணுறான்? தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவுள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். சரி, மனைவி என்றால் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாம் நம்ம திருமணமாகி தான் முக்காசு இருப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். மனைவி என்றால் என்ன? நம்ம இருக்கிற அந்த பாத்திரத்திற்கு அப்படின்னா என்ன? பிள்ளைங்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, கணவன் என்ன பண்ணுவார்? சம்பாதிச்சுட்டு வருமானத்தை மட்டும்தான் கொடுப்பார். வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. கேட்டால் அவருக்கு 1008 டென்ஷன் இருக்குது, வெளியில் டென்ஷனோடு வருவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா ஒழுங்கு, பிள்ளைகள் வளர்ப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, அல்லது உறவுகள் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாவோ, அல்லது உறவுகளுக்கு என்ன செய்ய வேண்டியது, குடும்பத்தின் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து சரியாய் குடும்பத்தை நடத்துறது ஒரு தாயானவள் தான் என்ன பண்ணுவாங்க? மனைவி. ஹல்லேலூயா. அதற்குரிய பாத்திரம் தான் மனைவி என்று சொல்லப்படுவாங்க. ஆமென். ஆதியாகமம் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஹல்லேலூயா. ஏவாள் ஏன் பேரிட்டார் ஆதாம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் தாயானவளாக இருக்க. ஆமென். அப்போ மனைவியும் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தில் இருக்கவங்க, கணவருக்கு மனைவி, மற்ற எல்லாருக்கும் யாரவங்க? தாய். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஏவாளுக்கு ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவளாய் என்ன பண்ணுறாரு? ஏவாள் என்று ஆதாம் பேரிடுறாங்க. ஆமென். சரி, ஒவ்வொரு மனைவியும் அந்தந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க? ஒரு தாயாக இருந்து செயல்படுறாங்க. ஹல்லேலூயா. நன்மைகளை செய்வது, எது தவறு, எது செய்யக்கூடாது என்பது, பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பது என்று சொல்லி நல்ல காரியங்களை செய்கிறவள் தான் மனைவி. ஆமென். அது மாத்திரமல்ல, மனைவி என்பவள் யாருன்னு சொல்லி சங்கீதம் 128:3 சொல்லப்பட்டிருக்கு, மனைவியானவள் ஒவ்வொரு வீட்டோரங்களில் எப்படியா இருக்கிறா? கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஆமென். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 18:22 சொல்லப்பட்டிருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறானாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராலும் தயவும் பெறுவான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? நாம இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்தில் காமெடிக்காக சொல்லுவாங்க, அப்பா திருமணமே பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படி தானே சொல்லுவாங்க. நிறைய இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற மனைவியை கலாச்சி என்ன பண்ணுவாங்க? நிறைய காமெடி போடுவாங்க. அப்படி இல்லை, மனைவியை கண்டடைகிறவன் உண்மையாகவே நன்மையை கண்டடைகிறான். அப்போது அப்படிப்பட்ட விசேஷமாக மனைவிக்குன்னு நிறைய வசனங்கள், நிறைய வார்த்தைகள் நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவியாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கணவரை காட்டிலும் விசேஷித்த கிருபையும் பலத்தையும் எல்லாவற்றையும் ஒரு கணவருக்கு, ஒரு வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு என்ன பண்ண எல்லாவற்றையும் பண்ண செய்ய முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் மனைவி, அந்த வீட்டில் இருக்கிற மனைவி, பார்த்துக்கலாம், வாங்க பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க. அப்போது தேவன் அந்த ஏவாளையும் சரி, நம்மையும் உங்களையும் என்னையும் சரி, கர்த்தர் ஒரு விசேஷித்த பாத்திரமாய் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், ஏன் இந்த கணவருக்கு நான் திருமணம் செய்து இங்கே மனைவியாக வந்தேன்? ஏன் இந்த இடத்துல? நிறைய பெண்கள் சொல்கிறாங்க, நான் என்னை சின்ன
வயசில் அவர் கேட்க வந்தார், பெண் கேட்க வந்தாங்க. என் அம்மா வந்து என்ன பண்ணல, அவருக்கு கொடுக்கல, இவருக்கு திருமணம் பண்ணிட்டாங்க, இவர் என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, என் வாழ்க்கையே எல்லாமே சீரழிந்து போச்சு, நான் எந்தையும் சந்தோஷத்தையும் எதுவுமே நான் அனுபவிக்கலைன்னு சொல்லி நினைக்கலாம். அன்பு சகோதரியே, கர்த்தர் ஒரு திட்டம் இல்லாமல் என்ன பண்ணார், ஒன்றும் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே அன்பு சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம், கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்த பாத்திரமாய் படைத்திருக்கிறார். ஆமே. வேதத்தில் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு மனைவியானவள் என்ன பண்ண, தாய் ஸ்தானத்தில் இருந்து அவள் என்ன பண்ணுறாங்க, எல்லா காரியங்களையும் அவங்க செய்கிறாங்க. ஆமே. இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தாய் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு வசனத்தை வாசித்தோம். யோபு 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிச்சாங்க. அவங்க யோபு என்ற மனைவி, யோபோட மனைவி என்ன பண்ணுறாங்களாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் கணவரை தூஷித்து விட்டு நான் உயிரை விட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ என்று சொல்லி யார் கேட்குறது, மனைவி யோபுவை கேட்குறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் யோபு என்ன பண்ணுறாரு, அவர் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆமே. நம்ம அது மேலே பார்த்தோம், நிறைய வசனங்கள் நம்ம பார்த்தோம். மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தருக்கு தயை பெறுகிறான் என்றெல்லாம் வசனத்தை பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இந்த யோபுவோட மனைவி என்ன பண்ண, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க, நீ உனக்கு இவ்வளோ வியாதி வந்திருக்கு, உன்னுடைய சொத்து உன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நீ இன்னும் தேவனை என்ன பண்ணிட்டு இருக்க, துதிச்சு கொண்டிருக்கிறியா? நீ என்ன பண்ண, உன்னுடைய தேவனை தூஷித்து விட்டு தேவன் இல்லை என்று சொல்லி என்ன பண்ணிடு, நீ செத்துப்போன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்போ இருக்கிற காலத்தில் சொல்லுவாங்களா தெரியல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த மனைவியும் கணவரை சொல்வதே இல்லை. ஆமேன். என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, என்ன கொடுமை பண்ணாலும் சரி, ஒரு மனைவியும் கணவர் என்ன பண்ண மாட்டாங்க, நீ செத்துப்போ, கோபத்தில் சொல்லலாம். ஆனால் உண்மையாக இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ தூஷித்து விட்டு நீ என்ன பண்ண, இறந்து போன்னு சொல்லி அந்த மனைவி, யோபுவினுடைய மனைவியை சொல்கிறாங்க. ஆனால் யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்களேன், அவன் உத்தமத்தில் எப்படி உறுதியாக நிற்கிறான்னு சொல்லி பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. தன் கூட தன் சரீரத்தில் பாதியாக இருக்கிற கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற அந்த யோபு என்ன பண்ணுறான், எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்தாலும், மனைவியே தூஷித்து விட்டு செத்துப்போன்னு சொன்னாலும் அவன் எப்படி இருக்காரா, இன்னும் உத்தமத்திலே. ஹல்லேலூயா. இன்னும் உத்தமத்தில் அவர் உறுதியாக இருக்கிறான். ஆமே. அவனுக்கு விரோதமாய் அநேக உபத்திரம் வருது, அநேக பிரச்சனைகள் வருது. தன் மனைவியை கூட இருக்கிற மனைவி எல்லா சுகத்தில் எல்லாவற்றிலும் அனுபவித்த மனைவி செத்துப்போ என்று சொல்லி, அதை விட கேட்பதற்கு நம்ம பெரிய வார்த்தை இல்லை. அப்படிதானே? ஒரு கணவருக்கு மனைவிடத்தில் வரக்கூடாத வார்த்தை, மனைவிடத்தில் சொல்லாத வார்த்தை அந்த யோபின் மனைவிடத்தில் வந்த போதும் அதை கேட்டுக்கொண்டும் தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யோபின் மனைவியோ அவர் என்ன பண்ண, உத்தமத்தில் தவறி போனாள். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம், யோபுவின் மனைவி, யோபு உத்தமத்தில் இருந்தார், ஆனால் யோபுவின் மனைவி எப்படி இல்லை, உத்தமத்தில் உறுதியாக இல்லை, ஒரு உத்தமத்திலிருந்து தவறி போனாங்க. ஆமேன். யோபுவின் மனைவி உறுதியிலிருந்து விழுந்து போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். இங்கே 2:9 உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, அவர் என்ன பண்ணுறாங்க, தவறான ஆலோசனையில் வழி நடத்துகிறாங்க. ஆமேன். இன்றைக்கு அன்பு சகோதரியை நம்ம என்ன பண்ணுறோம், தவறான ஆலோசனையில் நம்ம கணவரையோ நம்முடைய பிள்ளைகளையோ சில சமயங்களில் நம்ம வழி நடத்துகிறோம். ஆமேன். அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்படி அவங்களுக்கு என்ன பரிந்து பேசுகிறீங்களே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கணவருக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ தவறான ஆலோசனை கொடுக்கிறோம். ஆமேன். இந்த யோபுவின் மனைவி போல சில நேரங்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு எது நல்லது, எது உத்தமம், எது உண்மை, எது நீதி நியாயத்தோடு நம்ம என்ன பண்ணோமா இருக்க வேண்டும். நாம் இருப்பது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவர் மனைவி பிள்ளைகளை என்ன பண்ணோமா அப்படியாய் வழி நடத்த வேண்டும். ஆமேன். உத்தமத்தில் இருந்து மாத்திரமல்ல, தேவனுடைய உறுதியிலிருந்து என்ன பண்ணா, அந்த யோபு மனைவி விழுந்து போனாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சில நேரங்களில் சில நாட்களில் நம்ம
உறுதி இல்லாதபடி கர்த்தருடைய பார்வைக்கும் அவருடைய செம்மையான வழியில் நடப்பதற்கு நம்ம உத்தமத்தில் விழுந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். யோபு 4:6 உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, இவள் தேவன் மேல் இருந்த அந்த பக்தியிலிருந்து விழுந்து போனா. ஹல்லேலூயா. நாம சில சமயத்தில் சோதனை வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவ பக்தியிலிருந்து நாம் விழுந்து போகிறோம், உத்தமத்தில் இருந்து விழுந்து போகிறோம். நம்ம குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய், நெருக்கத்தின் நிமித்தமாய், அல்லது நிறைய குடும்பத்தில் கணவரே ரொம்ப நெருக்கிறாரு, கணவரே நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, நான் என்ன பண்ணுறேன், உத்தமத்தில் விழுந்து போகிறேன், நான் என்ன பண்ண, கர்த்தரை விட்டு நான் விலகி போகிறேன், என்ன ஜெபம் பண்ணாலும் எனக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார் சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், உத்தமத்தில் விழுந்து போகிறோம். ஆமேன். இன்றைக்கு அன்பு சகோதரி, நம்ம உத்தமத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமேன். யோபு எப்படி உத்தமத்தில் என்ன நடந்தாலும் சரி, தன் சரீரத்தில் பாதியாக இருக்கிற மனைவியே தூஷித்து விட்டு போனாலும் நான் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த யோபு என்ன பண்ண, உண்மையாய் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. யோபு உண்மையும் உறுதியில், அவர் தேவ பக்தியில் அவர் உறுதியாக இருந்தார். ஏசாயா 26:3 எடுத்து வாசிப்போமா? தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இங்க நம்ம தேவனை இப்படி உறுதியாய் பற்றி கொள்றோமோ அங்க என்ன இருக்குமா, பூரண சமாதானம். ஹல்லேலூயா. நிறைய பேர் குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம தேவனிடத்துல அந்த கான்ஃபிடென்ட், எப்படி இயேசுப்பா மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கு, நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்களேன். அவரிடத்தில் இருக்கிற அந்த உறுதி, நம்ம எப்படி உறுதியா இருக்கிறோமா, இல்ல பிரச்சனை வந்த உடனே காற்றில் அடிக்கிற மரம் போல நம்ம அப்படி இப்படி அசைகிறோமா, எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த யோபுவின் மனைவியை நம்ம நிதானித்து கொண்டிருக்கிறோம். இந்த யோபுவின் மனைவி என்ன பண்றா, பிரச்சனை வந்த உடனே நல்ல போகத்தோடு இருக்கும் பொழுது நல்ல சந்தோஷமா தான் இருந்தா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் என்ன பண்ணா, சுகத்துல அவ கூடவே இருந்தா. ஆனா தேவன் அவருக்கு சோதனை வரும் பொழுது கணவரை விட்டு விலகி போனா. ஹல்லேலூயா. கணவரை தூஷித்தால், கணவருக்கு தவறான ஆலோசனை கொடுத்தா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம தள்ளும் பொழுது, நம்ம குடும்பத்திலேயோ அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல நஷ்டமோ, அல்லது பிஸ்னஸ்ல நஷ்டமோ, அல்லது கடன் பிரச்சனையோ, அல்லது பண நெருக்கடி வரும் பொழுது நம்ம எப்படி, நம்முடைய விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. இங்க சொல்லுது, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்தோமானா நிச்சயமாய் பூரண சமாதானம் நம்ம ஆளுகை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி. நமக்கு பூரண சமாதானம் இல்லை சொல்லிட்டு இருக்கோம், நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கோம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த யோபுவின் மனைவி அவிசுவாசமான வார்த்தையை பேசுறாங்க. ஆமென். என்ன பேசுறாங்க? நீ என்ன பண்ண, தூஷித்து ஜீவனை விட்டு. 2:9 யோபுவை பார்த்து என்ன சொல்றாரு, நீ தூஷித்து என்ன பண்ண, ஜீவனை விட்டு விட்டு, நீ வாடுறதே வேஸ்ட், நீ இருந்து என்ன பயன், நீ இனிமேல் அவ்வளோ உடல் ஃபுல்லாக என்ன பண்ண, பற்களாய் நிறைஞ்சிருக்கு, எல்லாமே போச்சு, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, இனிமேல் நீ என்ன பண்ண போற, நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போறன்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்க, தூஷிக்கிறாங்க அந்த யோபுவின் மனைவி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவிசுவாசத்தின் கொடூரமான வார்த்தையா இருக்கு. ஆமென். எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த யோபுவின் மனைவியுடைய இருதயம் எவ்வளோ கடினப்பட்டிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் என்ன பண்ண, அவிசுவாசத்தினால் எவ்வளோ நிரம்பி இருக்கு பாருங்க. இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவிசுவாசமான வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு நடக்காது, என் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்க, என் கணவர் மனம் திரும்ப மாட்டார். நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறோம், என் கணவர் நம்ம குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை பெறவே மாட்டார் சொல்லி நம்ம அவிசுவாசமான வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடந்த நாட்களில் நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது ஒரு குடும்பத்தில் நம்ம போய் பார்த்தோம். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் கணவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப குடிக்கிறாரு, கடந்த 2-3 ஆண்டுகளாக என்கிட்ட என்ன பண்ணல, பேசவே இல்லை, என்கிட்ட என்ன பண்ணல, அன்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தோம். இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், கணவரோடு வாழ மாட்டேன், நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள போகிறேன்னு சொல்லி அவங்க சகோதரி சொன்னாங்க. இதை கேட்டுதே நாங்கள் என்ன பண்ணோம், ஏம்மா என்னாச்சுமா? இல்லை, என் கணவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, எங்கள் கணவரிடத்தில் அன்பு எதிர்பார்க்குறேன், ஆனால் அந்த அன்பு கிடைக்கல, அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் என்ன பண்ண மாட்டான், மனம் திரும்ப மாட்டான், அவன் திருந்தவே மாட்டான், நீ என்ன பண்ணிவிடு, இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ உன் வாழ்க்கையை நீ தொடங்கி நீ என்ன பண்ண,
நீ சந்தோஷமா இரு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு திருமணம் செய்து கொள்ள போகிறேன்னு சொல்கிறாங்க. அன்பு சகோதரியை இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இது தவறான காரியம். அல்லேலூயா. நம்முடைய நடத்தையினால தான் நம்ம என்ன பண்ணணும், கணவரை மனம் திரும்ப செய்யணும். ஆமே. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க துணை, ஏற்ற துணை என்ன பண்ணாரு, ஏசப்பா ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை உருவாக்கினார். ஆமே. நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஏற்ற துணை உருவாக்கினால் மனிதனின் சரி பாதி நம்ம தான். ஹல்லேலூயா. மனைவியானவள் தான். அப்போ மனைவியானவள் கணவர் சரியில்லைன்னா, கணவர் குடிக்கிறாரு, கணவர் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாரு, தவறான பாதையில் போறாரு, நம்ம அப்படி இருக்கும்பொழுது நம்ம அவரை விட்டு விலகி நம்முடைய வாழ்க்கை புதுசாக தொடங்கி கொள்வது நியாயமான விஷயம் அல்ல. ஆமே. நம்ம சபைக்கு போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், இதுபடி தவறான உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு சகோதரியே, இன்றைக்கு தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்த கணவர் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி மனம் திரும்ப செய்யுங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், அல்லது ரொம்ப கொடூரமான வார்த்தையினால உங்களை என்ன பண்ணா சாகடிக்கலாம், அல்லது உங்களை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணால் மாத்திரமே உங்கள் நடத்தையினால உங்க கணவர் மனம் திரும்ப செய்வார். ஹல்லேலூயா. நீங்க திருமணம் செய்து கொண்டு நீங்க வேறொரு வாழ்க்கை நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், திரும்ப இவரோட பயங்கரமான கொடுமையானவராய் வந்தாரா என்ன பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதனால இந்த மாதிரியான அவிசுவாசமான காரியங்களை நீங்கள் செய்யாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தனுக்கு என்ன பண்ண ஒருத்தி தான். ஹல்லேலூயா. நம்ம அடுத்தது நம்ம இருக்கும் பொழுது, கணவர் இருக்கும் பொழுதோ அல்லது மனைவி இருக்கும் பொழுதோ இன்னொரு திருமணம் செய்வோமானால் அது விபச்சாரத்திற்கு அது காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல அன்பு சகோதரிகள், நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, உறுதியாய் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தையை நீங்கள் பேச வேண்டாம். விசுவாசமான வார்த்தை, உறுதியான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அப்போ நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் விசுவாசத்துக்குள்ளே வளருவார்கள். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் என்ன பண்ணார், திருமணத்தை ஆசீர்வதிக்க போறாரு, கணவரை மனம் திரும்ப செய்ய போறாரு, எனக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு, என் உறவுகள் எல்லாம் என்னிடத்தில் பேச போறாங்க, என்னோட அன்பா இருக்க போறாங்க, என் பிசினஸ் தேவன் ஆசீர்வதிக்க போறாரு சொல்லி விசுவாசமான வார்த்தை நாம் என்ன பண்ணணுமா, அறிக்கை செய்யணும். இப்படி இந்த யோபுவின் மனைவி யார் போல இருக்கக்கூடாதுன்னா, இந்த யோபுவின் மனைவி போல இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த உதாரணம் யாரை போல இருக்கக்கூடாதுன்னு உதாரணம் சொல்லணும்னா, யோபுவின் மனைவி போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, உன் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசமான வார்த்தையை எடுத்து போடு. சங்கீதம் 74:18 சொல்லப்பட்டிருக்கு, சத்துருமை நிந்தித்தையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளுமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்மை அநேகர் தூஷித்தாலும் சரி, அநேகர் நம்ம நிந்தித்து பேசினாலும், நம்ம முன்ன விட்டுட்டு பின்னாடி நம்ம ஏளனமாய் பேசினாலும், நீங்கள் என்ன பண்ணுங்க, எதை குறித்தும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. என் தேவன் எனக்கு கூட இருக்கிறாரு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என் தேவன் கூட இருக்கிறாரு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி நீங்கள் செய்ய செய்ய உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, யோபு 2:10 மீண்டும் அந்த யோபுவின் மனைவி என்ன சொல்றாரு அந்த யோபு என்ன சொல்றாரு பார்க்கலாம். அந்த யோபுவின் மனைவி நீ தூஷித்து உயிரை விட்டுடுன்னு சொல்லி சொன்ன உடனே யோபு என்ன பதில் கொடுக்கிறாரு பாருங்க. அதற்கு அவனே, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றால், இவர்களை எல்லாவற்றிலும் போதுமா, தீமையும் பெற வேண்டாமோ. இங்கே சொல்றாரு, தூஷித்து நீ இருதயத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, செத்துப்போன்னு சொல்லி யோபின் மனைவி சொல்றாங்க. அப்ப அந்த யோபு சொல்றாரு, நன்மை பெற்ற நாம், ஹல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டோம், நல்ல சுகத்தோடு இருந்தோம், அநேக சொத்துக்களினால நம்ம நல்லா வாழ்ந்தோம், அப்படித்து நம்ம தீமை பெற்றுக்கொள்ள முடியாதா? இந்த இடத்துல இந்த தன்னுடைய கணவன் நிலையை பார்த்து யோபுவின் மனைவி என்ன பண்றா, கேலி செய்கிறான். ஹல்லேலூயா. அங்க தாவீது நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம்னால், நம்ம தாவீதோட எடுத்துக்கொள்வோம். ஆனால் தாவீதோட மனைவி, தாவீது என்ன பண்றாரு, உடன்படிக்கை பெட்டி உள்ள வரும்பொழுது, தன்னுடைய தேசத்துக்குள்ள வரும்பொழுது, தாவீது ராஜா தன்னுடைய ராஜா என்ற அந்த அந்தஸ்து கூட இல்ல தெரியாதபடி என்ன பண்றாங்க, அவங்க உடைய அந்த ராஜ வஸ்திரத்தை கழற்றி விட்டு அந்த சாக்குடைய அணிந்து என்ன பண்றாங்க, அவங்க நல்ல டான்ஸ் ஆடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜா அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அந்த உடன்படிக்கை தன்னுடைய தேசத்துக்கு வரும்பொழுது, தேவன் என்னையும்
ஆசீர்வதிப்பார், என் தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் மனம் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு அந்த தாவீது ராஜா என்ன பண்றாரு? நடனம் ஆடுகிறார், தேவனை துதிக்கிறாரு. அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதோட மனைவி என்ன பண்றாங்க? இவர் ராஜாவா, இவர் என்ன பண்றாரு? ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு இவ்வளவு ஏளனமா என்ன பண்றாரு? இவர் டான்ஸ் ஆடுற ரோட்ல சொல்லி கேலி செய்றாங்க, ஏளனமாய் பேசுறாங்க. அப்பொழுதே தேவன் என்ன பண்றார்? தாவீதோட மனைவியை கர்ப்பத்தை அடைத்தார் என்று வசனத்துல பார்க்கிறோம். ஆமென். இந்த இடத்திலும் இந்த யோபுவின் மனைவி என்ன பண்றா? யோபுவின் நிலைமையை பார்த்து கேலி செய்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட நிறைய நேரங்களில் தன் கணவர் பிஸ்னஸில் லாஸ் ஆயிட்டாலோ அல்லது கடன் பிரச்சனை முழுகிட்டாலோ அல்லது கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாலோ நிறைய சகோதரிகள் கணவர் என்ன பண்ணுங்க? உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்தாம அவர் இருக்கிற சூழ்நிலை இன்னும் அதிகப்படுத்தி கேலி செய்து ஏளனம் செய்து பேசாதபடி என்ன பண்ணுங்க? கணவரை உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இங்க இந்த இடத்துல யோபின் மனைவி கேலி செய்து அவருடைய நிலைமை இன்னும் என்ன பண்றா? துன்புறுத்தும்படியான வார்த்தையினால அந்த யோபுவை பேசுறா. ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய கணவனையும் என்ன பண்ண? விசுவாசத்தை விட்டு விலகும்படியாய் அவர் செய்கிறார். தவறான ஆலோசனை கொடுத்து பைத்தியக்காரியை போல என்ன பண்ண பேசுகிறாயே அப்படின்னு சொல்லி யோபு தன் மனைவி எடுத்து சொல்றாரு. ஆமென். நிறைய நேரங்களில் நாம கூட பைத்தியக்காரியை போல சில காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரியே, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வரும்பொழுதும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் என்ன பண்ணுவோம்? எடுக்கிற முடிவு நம்ம என்ன பண்ண? தெளிவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற முடிவு தான் நம்ம பிள்ளைகளையும் நம் கணவரையும் என்ன பண்ண? தவறாக எடுத்துட்டோம்னா அது பாதிக்கும், சரியாக எடுத்தோம்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால இந்த நாளிலே இந்த யோபுவின் மனைவியை போல பைத்தியக்காரியை இல்லாதபடி, யோபுவின் மனைவியை போல அவிசுவாசமா இல்லாத வார்த்தை நான் பேசாதபடி, யோபுவின் மனைவியை போல விசுவாசத்தில் உறுதி இல்லாதபடி இருப்போமானால் நிச்சயமாய் நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இங்க அப்ப ஏன் யோபுவை ஆசீர்வதிச்சா நம்ம பார்ப்போமானால் யோபுவுக்கு இருந்த உறுதியின் மேல, ஹல்லேலூயா, விசுவாசத்தின் உறுதினால தான் தேவன் என்ன பண்ணார்? யோபுவை ஆசீர்வதித்தார். யோபு மனைவியை சும்மா விட்டார். ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா? எந்த இடத்துல யாரு யோபுவை தூஷணமா பேசினாங்களோ அதே மனைவியை கொண்டு மீண்டும் நம்ம பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. யார் தூஷணமாய் பேசினாங்களோ, யோபுவை யார் தூஷணமாய் பேசினா அதே மனைவியை கொண்டு என்ன பண்ண? 10 பிள்ளைகளை கொண்டு என்ன பண்ண? பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் அந்த யோபுடைய மனைவிக்கு என்ன பண்ணாரு? பாக்கியத்தை கொடுத்தார். ஏன் யோபுவை என்ன பண்ண? தூஷணம் செய்த. ஹல்லேலூயா. என்னுடைய மகனை என்ன பண்ண? நீ விசுவாசத்தை விட்டு விலகும்படியா நீ கிரியை நீ பேசனல, அதனால என்ன பண்ண? நீ என்ன பண்ண? அதே கணவரோடு இணைந்து, ஏன்னா வேற மனைவி கொடுத்தா தவறா போயிடும். ஹல்லேலூயா. அதே மனைவி என்ன உயிரோடு இருக்க செய்து கர்த்தர் நினைச்சிருந்தானா அந்த யோபு மனைவியை சாகடிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அப்படி செய்யவே இல்லை. அந்த யோபுவின் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாய் யோபுடைய மனைவி கண்களை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம யோபு மனைவியை போல நம்ம ஆசீர்வாதத்தை கடைசியில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி நம்ம அவிசுவாசத்திலேயோ அல்லது விசுவாசத்தில் உறுதியை விட்டு விலகுவதோ அப்படி கூடாத காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சுகமாக இருப்பது தேவனுடைய கிருபைங்க. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நம்ம யோபின் மனைவியை போல இல்லாதபடி, தாவீது மனைவியை போல இல்லாதபடி நம்முடைய கர்த்தருக்குள்ள பயந்து நடக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சில காரியங்களினால, சில நெருக்கத்தினால, சில சூழ்நிலைகளினால நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்க வேண்டும். ஆமே. யோபு மனைவி என்ன பண்ணா? யோபின் கணவரை தூஷித்தான். நீ செத்துப்போ, வராத வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியான வார்த்தை அந்த யோபு மனைவிடத்திலிருந்து வந்தது. ஆமென். இன்றைக்கு வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஊட்டும்படியாக வார்த்தை வர வேண்டும். நம்ம ஊழியங்களை வளர்க்கும்படியான வார்த்தை நமக்கு வரணும். ஆமே. நம்ம சோர்ந்து போய் இருந்தாலும் கொஞ்சம் போய் நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை ஊற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை ஊற்றுவார். அதனால அந்த சோர்வோடு, அந்த பலவீனத்தோடு, அல்லது நீங்கள் கொஞ்சம் கோபமாக இருந்தீங்கன்னா நம்ம கோபத்தினால என்ன பண்ணிடும்? வார்த்தையை நம்ம விட்டுருவோம். அது பிசாசுக்கு என்ன பண்ணிடும்? சந்தோஷமாயிடும். அதனால நம்ம கோபமாக இருக்கும் பொழுதோ அல்லது நம்ம சோர்ந்து போய் சூழ்நிலை நெருக்கத்தில் இருக்கும் பொழுதோ நீங்கள் எந்த வார்த்தை நீங்கள் பேசாமல் இருங்க. நம்ம இந்த யோபின் மனைவி போல நம்ம அவிசுவாசமான வார்த்தையை நம்ம பேசிட்டோம்னா
அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பிள்ளைகள், நம்முடைய கணவர், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆமென். யோபுவை போல எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனைவி எப்படி இருக்கக்கூடாதோ என்பதற்கு யார் உதாரணம்? இந்த யோபு மனைவி. ஆமென். நாம் அப்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்ன நடந்தாலும் சரி, யோபுவை போல எது நடந்தாலும் சரி, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீ வாழ்வையான நிச்சயமாய் கர்த்தரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. தேவன் யோபுவை இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தாரு. இழந்த பிள்ளைகளுக்கு ஈடாக, இழந்த சொத்துக்கு ஈடாக என்ன பண்ணார்? அநேகமாய் அவரை ஆசீர்வதித்து அவரை மீண்டும் பலுகி பெருக செய்தார். ஆமே. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கடன் பிரச்சனையினால அல்லது பல உறவுகளின் நெருக்கத்தினால அல்லது சூழ்நிலை நெருக்கத்தினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதியினால நம்ம என்ன பண்ணோம்? நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த நெருக்கத்தில், வியாதி நெருக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. ஆமே. விசுவாசத்தை விட்டு விலகும்படியாக நீங்கள் உங்களுடைய வார்த்தை வெளியே வரக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, ஒரு குடும்ப ஜெபம் என்ன பண்ணுங்க? வீட்டில் சேர்ந்து பண்ணுங்க. ஆமே. ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளையை வச்சு என்ன பண்ணுங்க? இந்த வீட்டில் நீங்கள் அந்த ஜெப துணி கேட்குமானால் நிச்சயமாக அந்த ஜெபம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஆமே. அந்த ஜெபம் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும். அந்த ஜெபம் உங்கள் குடும்பத்தை இரட்டிப்பான நன்மையினால் பெருக செய்யும். ஹல்லேலூயா. யோபு மனைவி போல இல்லாதபடி நம்ம ஆசீர்வாதத்தினால பெருகணும்னா நம்முடைய வார்த்தை நம்ம என்ன பண்ண? விசுவாசமாய் வெளியே வரணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆமே. விசுவாசத்தை விட்டு விலகாதபடி நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும். ஆமே. இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா கடந்த ஒரு வாரமாக கொல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர், அந்த ஒரு பெண், நம்ம நினச்சி பார்ப்போமா அந்த மாதிரி நடக்கும்னு? ஒரு பெண்ணுக்கு நடந்த அவ்வளோ சோதனை, அப்பா பயங்கரமாக இருக்குது. அதை நினச்சி பார்த்தாலே இந்த ஈரக்குலையெல்லாம் என்ன பண்ணுது? நடுங்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படி கொடூரமான ஆண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்களாக இருக்கிற நாம், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? நம்ம ஜெபத்தினால மாத்திரம்தான். ஆமென். தேவ பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். ஒரு பெண் டாக்டருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது. ஆமே. அந்த பெண் ஒரு டாக்டருக்கு படித்து எவ்வளோ செலவு பண்ணி அவங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் பொண்ணு டாக்டர்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆமேன். அப்போ அன்றைக்கு நைட்டு இறந்து போவான்னு அவங்க பெற்றோர் நினச்சிருப்பாங்களா? இப்போ இந்த நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக எல்லாருக்கும் போகலாம். ஆமே. இந்த நியூஸ் எல்லாருக்கும் பெரிய ஒரு என்ன சொல்ல ஆச்சரியம், ஒரு பெரிய ஒரு நடுக்கத்தை உண்டாக்கலாம். இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் இழப்பு. ஆனால் அந்த பிள்ளையை இழந்த அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய இழப்புங்க. ஆமேன். பெரிய படிப்பு படித்து இந்த 31 வயசில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வருமானு சொல்லி அவங்க பெற்றோர் நினச்சி பார்க்க மாட்டாங்க. அப்போது என்ன நடக்குமோ என்று சொல்லி இந்த உலகத்தில் அடுத்த வேலை என்ன நடக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரியே, உனக்கும் உன் பிள்ளைக்கும் பாதுகாப்பு வரணும்னா நீ விசுவாச வார்த்தையை பேசி நீ என்ன பண்ண? பாதுகாப்போடு வாழ்ந்து கொள்ள தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே. என்ன நெருக்கமானாலும் சரி, நம்ம கர்த்தருடைய அன்புல, விசுவாசத்தில் நம்ம வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு வேணும், நம்ம விசுவாசத்தில் வாழணும், நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமென். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நம்ம கொஞ்சம் காலம் போனால் திருமணமே வானான்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் காலம் போனால் கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப படிப்பு படித்தவர்கள்லாம், ரொம்ப அறிவியல் அறிஞர்கள், ரொம்ப படிப்பு படித்த கடவுள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவாங்க. நேற்று தினத்தில் என் பொண்ணு பேசிகிட்டு இருந்தா, என் பொண்ணோட டீச்சர் சொல்கிறாங்களாம், அவங்க கிறிஸ்டியன் இத்தனைக்கும், அவங்க சொல்கிறாங்களா, நீங்கள் இப்படியே படித்து பெரிய படிப்பு படிச்சிங்கன்னா கடவுளை இல்லைன்னு சொல்லுவீங்க, வேதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? டீச்சர்ஸு இந்த மாதிரியான காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அதிகமான படிப்பு என்ன பண்ணதோ எலும்புருக்கின் வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் நம்ம அதிகமாக படித்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்க. அவர் தான் பாதுகாப்பு, அவர் தான் நமக்கு எல்லாமே என்று சொல்லி அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு போகும். ஹல்லேலூயா. நம்ம தான் அதை என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சரி செய்யணும். கணவருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் நிறைய குடும்பத்தில் கணவர் எழுந்திருப்பாங்க, நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளை எழுந்திருப்பாங்க. அதற்கு காரணம் பெண்ணு தான். ஹல்லேலூயா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், ஒரு பெண் என்ன பண்ண? மனைவி என்பவள் தாயானவள், தாய்க்கு சமம், தாய் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் தாயாக தான் பார்க்குறாங்க இந்த உலகத்தில்.
உலகத்தில். ஆனால் ஒரு சில கூட்டங்கள்லாம் பண்ண கொடூரமான பாவமான பார்வையினால் பார்த்து அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு போகிறாங்க. இந்த உலகம் இன்னும் அதிகமாக மோசமான நிலைக்கு தான் தள்ளப்படும். அந்த அதிகமான மோசமான நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஜென்ரேஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனோட பாதுகாப்பு இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசமான வார்த்தையை நான் அறிக்கை செய்யணும். என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம் தேவனுடைய பற்றுதலாக இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா.